வெல்கம் டு உங்கள் பொழுதுபோக்கு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எஸ்பி சோமின் இயக்கத்துல வெளியே வந்து சுமோ படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை ஓபன் பண்ணும்போது சிவா வந்து ஒரு சர்ஃபிங் போர்டு இடத்துல ஒரு வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அங்க வந்து அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அவர் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகுற மாதிரி பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சுமோ ஃபைட்டர் வந்து எங்கேயோ வந்து கடல்ல இருந்து இவர் பக்கமா ஒதுங்குறாங்க. இவர் யாரு, என்ன, இவர் பேக்ரவுண்ட் என்ன, இவர் எப்படி இவங்க நாட்டுக்கு கொண்டு போறது அப்படிங்கறதான் இந்த படத்தை முழுக்க முழுக்க காமிச்சிருந்தாங்க. படம் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் படம் போக போக என்னென்னமோ காமெடி பண்ண ட்ரை பண்றாங்க, என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஜப்பான் போனாங்க. ஜப்பான் போய் என்னென்னமோ பண்றங்கிற பேர்ல சுமோ போட்டி நடத்துறாங்க. அதுல இவங்க ஜெயிக்கிற மாதிரி படத்தை எங்கெங்கயோ டிவியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரன் டைம் வந்து ஒரு 1 hour 55 minutes தான் இருந்துச்சு. அதனால இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பெரிய போர் ஒன்றும் அடிக்கல. அதனால பார்த்துட்டோமேடா அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாச்சு. பட் அவ்வளோ பெரிய நல்ல படமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிவாவை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணி ஒரு மொக்க படமா தான் இது வந்திருக்குன்னு சொல்லலாம். காமெடிலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. படம் முழுக்க நீங்க முடிஞ்சா சிரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சீனையுமே எடுத்துருந்தாங்க. யோகி பாபு இருக்கும் போதே காமெடி இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா எதுவுமே இல்லை. எல்லாம் தனித்தனியா நடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ படத்துல ரொம்ப சுமாரான காட்சிகள் மட்டும் தான் இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை. ஒரு வில்லனும் இல்லை இந்த படத்துல, எதுவுமே இல்லாதனால ஒரு காமெடி படமாவும் இல்லாம, ஒரு கிரைம் த்ரில்லர் படமாவும் இல்லாம, எதுவுமே இல்லாம ஒரு ரொம்ப சுமாரான படமா தான் இருந்திருக்கு. ஸோ வீட்டில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும் போது வேணா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பட் நாட் ரெக்கமெண்டட் தான்.